ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். யூடியூப் மூலமா ஹிந்தி கத்துக்கிறவங்களுக்கு எப்படி எஃபெக்டிவா கத்துக்கிறது, எந்த மாதிரி கத்துக்கிட்டா எல்லா விஷயங்களும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த 5 டே சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 5 நாள் வீடியோ மூலமா நிறைய புது புது விஷயங்கள் நீங்க கத்துக்க முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமுமே நல்லா ரிவிஷன் ஆயிக்கும். தினசரி லைஃப்ல தேவைப்படக்கூடிய வாக்கியங்களும் இதுல இருக்கும். இன்னைக்கு நம்ம டே 1 வீடியோ பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் விஷயம், ஒரு நோட்டு ஒரு பென்னும் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நோட்ஸ் எழுதி வைங்க. தனியா படிச்சா போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸையும் இதுல சேர்த்துக்கோங்க. மூணாவது, நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டே 1 வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டே 1 வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு சின்ன கிளிப்பிங். ரொம்ப ஃபேமஸான படத்துல இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு லைன் கொண்ட ஒரு கிளிப்பிங். அதை பார்த்துட்டு வாங்க, அதுல இருந்து எத்தனை விஷயங்கள் கத்துக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். वादा करो मुझसे कि तुम कभी नहीं रोगे। இந்த கிளிப்பிங்ல அந்த ஹீரோயின் சொன்ன ஒரு சென்டென்ஸ், வாதா கரோ முட்சே தும் கபி நஹி ரோகே. திரும்பவும் சொல்றேன், என்னெல்லாம் அர்த்தம் புரியுதோ அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கங்க. வாதா கரோ முட்சே தும் கபி நஹி ரோகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வழக்கமா நம்ம சேனல்ல எப்படி ஒரு சென்டென்ஸ்க்கு ஹிந்தி அர்த்தம் சொல்லி தமிழ் அர்த்தம் சொல்லுவோமோ, இல்ல தமிழ் வார்த்தை சொல்லி தமிழ் வாக்கியம் சொல்லி ஹிந்தி அர்த்தம் சொல்லுவோமோ, அதையே ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். இப்போ இந்த சென்டென்ஸோடைய அர்த்தத்தை நான் தமிழ்ல சொல்லிடுறேன். என்னிடம் சத்தியம் செய், நீ அழவே மாட்டாய் என்று. இதுதான் இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம். வாதா கரோ முட்சே தும் கபி நஹி ரோகே. நீ என்கிட்ட சத்தியம் பண்ணு, அழவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்ல என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வார்த்தையா எடுத்து வாதாவுடைய அர்த்தம் இது, கரோவுடைய அர்த்தம் இது அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். இதுதான் நம்ம வழக்கமா செய்யக்கூடியது. நான் அப்படி வார்த்தை வார்த்தையா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எப்படி படிக்கணுங்கிறதையும் இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட், வாதா கரோ அப்படிங்கறதோடைய அர்த்தம் சத்தியம் செய், ப்ராமிஸ் பண்ணு, வாக்கு கொடு. இது எல்லாத்துக்குமே வாதா கரோ, சத்தியம் பண்ணு அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஒரு ஹிந்தி வார்த்தைங்கிறது வாதா கரோ. பொதுவாவே இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சின்ன போர்ஷனை எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துக்கங்க. வாதா கரோ அப்படின்னா சத்தியம் செய். இதை எழுதி வைங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்திக்கங்க. வீட்ல இருக்கவங்கள்ட்ட இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்கள்ட்ட இருக்கலாம். சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாதா கரோ உங்களுக்கு ஞாபகம் வரணும். வாதா கரோ, சத்தியம் பண்ணு. இதுலயே கூட இன்னும் சின்னதா பிரிக்கலாம். கரோ அப்படின்னா செய்யின்னு அர்த்தம். கரோ, செய். அப்ப எங்கெல்லாம் உங்களுக்கு செய் இல்லைன்னா பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஹிந்தில என்னதான் வரப்போகுது, கரோ தான் வரப்போகுது. எப்பவுமே நம்ம மைண்ட்ல தமிழ் வாக்கியங்கள் ஓடும். அதை தான் நம்ம ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்படி தமிழ் வாக்கியத்துல செய் இல்லைன்னா பண்ணுன்னு வந்ததுன்னா ஹிந்தில கரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கரோவை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் இப்ப மேக் பண்ணலாம். இப்ப நம்ம மைண்ட்ல யாரையோ பார்த்து வேலை செய் அப்படின்னு சொல்லணும்னு தோணுதுன்னா இந்த கரோ நமக்கு தெரியும். வேலைக்கான வார்த்தையை மட்டும் புதுசா கத்துக்கிட்டா போதும். காம் கரோ, காம் கரோ, வேலை செய், காம் கரோ. அதே மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு தோணுதுன்னா சாஃப் கரோ. அதே கரோ தான் இருக்கு, சாஃப்ங்கிற வார்த்தை மட்டும் புதுசு. இந்த மாதிரி வார்த்தைகள் புதுசு புதுசா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சென்டென்சஸ் உங்களால மேக் பண்ண முடியும். இன்னும் முடியல, நிறைய இருக்கு. சாஃப் கரோ, சுத்தம் பண்ணு. அடுத்து சரி பண்ணு, சரி செய் அப்படின்னு சொல்லணும்னா சஹி கரோ, சஹி கரோ. இத டீக் கரோன்னு சொல்லலாம். சஹி கரோ அல்லது டீக் கரோ. என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. நான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் 2 வாட்டியாவது குறைஞ்சபட்சம் சொல்லுவேன். கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க. சரி செய், சஹி கரோ. அடுத்தது உதவி பண்ணு, உதவி செய்ன்னு சொல்லணும்னா இல்ல நீங்க உதவி கேட்கும்போது கூட மதத் கரோ அப்படின்னு கேட்கலாம். ம த இத், மதத் அப்படின்னா உதவி. மதத் கரோ, உதவி பண்ணு. இன்னும் சில இடங்கள்ல தமிழ்ல பண்ணு அல்லது செய்யுங்கிற வார்த்தை வராது. ஆனா ஹிந்தில கரோ யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காத்திரு. வெயிட் பண்ணு. தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் கலந்து சொன்னா வரும். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ற போது தமிழ்ல என்ன சொல்லுவோம், காத்திருங்க, காத்திரு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஹிந்தில இன்தஜார் கரோ. அதே கரோ தான், இன்தஜார் போட்டுக்கிறீங்க. இன்தஜார் கரோ, வெயிட் பண்ணு.
இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ, டே 1 வீடியோன்றதுனால, பேசிக்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் ரொம்ப பேசிக்ல இருந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கரோ இருக்கு. அது மாஃப் கரோ. மாஃப் கரோ வந்து ரொம்ப ரெகுலரா உங்களால பார்க்க முடியும். நம்ம சாரி சொல்ற இடங்கள்ல எல்லாம், மன்னிக்கவும் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் மாஃப் கரோ நீங்க கேட்டுக்கலாம். ஒரே ஒரு கரோவ வச்சு தான் இத்தன சென்டென்சஸும் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். மாஃப் கரோ அப்படின்னா மன்னிக்கவும். நெக்ஸ்ட் கரோ வச்ச வாக்கியம் பரோசா கரோ. பரோசா கரோ அப்படின்னா நம்புன்னு அர்த்தம். நம்பிக்கை வை இல்ல நம்பு அப்படின்னு சொல்றது தான் பரோசா கரோ. பரோசா கரோ. இப்ப எழுதி வச்சிருந்திருப்பீங்க. என்னெல்லாம் கரோ வச்சு நம்ம எழுதிக்கிட்டோமோ, அது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி சொல்லி பாருங்க. உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் தேவைப்படும். இப்ப சாஃப் கரோ அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். நான் டெய்லி லைஃப்ல எங்கேயோ ஒரு பக்கம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அத தனியா எடுத்துக்கோங்க. இல்ல ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ற வாக்கியங்களே சிலருக்கு ஒரு சில வாக்கியங்கள் தேவைப்படும். ஒரு சிலருக்கு வேற சில வாக்கியங்கள் தேவைப்படும். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதி வச்சு, திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கணும். பேசி பார்க்கணும். ஸோ, இப்ப வரைக்கும் அவங்க சொன்ன டயலாக்ல இருந்து மொத 2 வார்த்தைகள தான் எடுத்தோம். வாதா கரோ அப்படிங்கிறதுல இருந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். வாதா கரோன்னா சத்தியம் பண்ணு. இதே மாதிரி கரோ வச்ச நெறைய வார்த்தைகள் படிச்சோம். நெக்ஸ்ட் முஜ்சேங்கிற வார்த்தைய எடுக்க போறோம். முஜ்சே அப்படின்னா என்னிடம் அப்படின்னு அர்த்தம். நெறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அர்த்தம் தான் என்னிடம். என்னிடம், என்கிட்ட, பேச்சு வழக்குல சொல்லணும்னா என்கிட்ட அப்படின்னு சொல்லணும்னா நீங்க முஜ்சே யூஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும். இன்னொன்னு சொல்லிர்றேன். பேச்சு வழக்குல இதுக்கு மேரே பாஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. நீங்க மேரே பாஸ் சொல்றது கூட கரெக்ட் தான். ஆனா இன்னும் கரெக்ட்டான வார்த்தைன்னு பார்த்தா முஜ்சே தான். இதத்தான் அந்த கிளிப்பிங்ல அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. வாதா கரோ முஜ்சே. அத நம்ம தமிழ் படி பார்க்கணும்னா, முஜ்சே வாதா கரோ. முஜ்சேனா என்னது? என்னிடம். வாதா கரோனா சத்தியம் பண்ணு. இதத்தான் அவங்க மாத்தி எப்படி சொல்லியிருப்பாங்க? சத்தியம் பண்ணு என்னிடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2மே தப்பு கிடையாது. முஜ்சே வாதா கரோ, இல்ல வாதா கரோ முஜ்சே. ஆக மொத்தம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை முஜ்சே. முஜ்சே அப்படின்னா என்னிடம். முஜ்சே வச்சு இப்ப நெறைய வாக்கியங்கள் செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்க யூடியூப் வீடியோஸ வச்சு எப்படியெல்லாம் நெறைய கத்துக்க முடியும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிட்டே வரேன். ஸோ முஜ்சே வச்சு இன்னும் சில வாக்கியங்கள் கத்துக்க போறோம். முஜ்சே பதாओ அப்படின்னா என்னிடம் சொல்லு. முஜ்சே தான் நமக்கு தெரியும் இல்லையா? என்னிடம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பதாओன்னு சொன்னா சொல்லுன்னு அர்த்தம். முஜ்சே பதாओ என்னிடம் சொல்லு. இப்ப நமக்கு இந்த வாக்கியம் மூலமாவே 2 வார்த்தைகள் தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு முஜ்சே என்னிடம், பதாओ அப்படின்னா சொல்லு. நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லலாம். முஜ்சேன்றத கூட விட்டுட்டு பதாओ அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்லு அப்படிங்கிறத கேக்குறீங்க. அதே மாதிரி முஜ்சே பூச்சோ அப்படின்னா என்னிடம் கேளு. உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? முஜ்சே பூச்சோ. உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? முஜ்சே பூச்சோ. முஜ்சே பூச்சோ அப்படின்னா என்னிடம் கேளுன்னு அர்த்தம். அதே மாதிரி முஜ்சே போலோன்னு ஒண்ணு இருக்கு. முஜ்சே போலோ அப்படின்னா என்னிடம் சொல்லுங்கிறது தான் அர்த்தம். அப்ப நான் போலோ யூஸ் பண்ணவா? பதாவோ யூஸ் பண்ணவான்னு கேட்டீங்கன்னா 2மே யூஸ் பண்ணலாம். 2மே தப்பு கிடையாது. முஜ்சே பதாओ, முஜ்சே போலோ 2மே என்னிடம் சொல்லு. அடுத்த வாக்கியம் வந்து முஜ்சே மாங்கோ. முஜ்சே மாங்கோ. இதோடைய அர்த்தம் என்கிட்ட இருந்து வாங்குன்னு அர்த்தம். இது ஏதோ ஒரு பொருள குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு உன்கிட்ட பேனா இல்லையா? முஜ்சே மாங்கோ. அப்படின்னா, "உன்கிட்ட பேனா இல்லையா? என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ." அப்படிங்கிறது அர்த்தம். இது கேளுன்னு தான் வரும். ஆனா, ஏதோ ஒரு பொருள கேட்டு வாங்குறதா அர்த்தம் குடுக்கும். "முஜ்சே மாங்கோ." என்னிடம் இருந்து வாங்கு. சரி, இதுவரையிலும் இப்ப நிறுத்திட்டு, ஒரு வாட்டி என்னென்ன படிச்சோன்றத பார்க்கலாம். முட்சேங்கிற வார்த்தை தெரிஞ்சது. அத வச்சு நெறையா வாக்கியங்கள் கிரியேட் பண்ணோம். அதே மாரி கரோங்கிற வார்த்தை தெரிஞ்சது. அத வச்சு நெறைய வாக்கியங்கள் கிரியேட் பண்ணோம். இதுல உங்களுக்கு புதுசான வார்த்தைகள் அப்படின்னு எதெல்லாம் தோணுதோ, அதெல்லாம் எழுதி வைங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எழுதி வச்சு படிக்கிறது மூலமா நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். இப்ப இந்த சென்டென்ஸ இன்னொரு வாட்டி பார்க்கும்போது, அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் லைன் நல்லாவே புரியும். "வாதா கரோ முஜ்சே." சத்தியம் பண்ணு என்னிடம். வாட்டி கேட்கும்போது கஷ்டமா இருந்த அதே வாக்கியம், இப்ப கேட்கும்போது ஈஸியா இருக்கு. இப்போ ஒரு ஹாஃப் தான் முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்த ஹாஃப்க்கு போலாம். அதுல கபிங்கிற வார்த்தைய நான் எடுக்கிறேன். கபியோடைய அர்த்தம் எப்போதும், எப்பொழுதும்னு சொல்றது தான் கபி. கபி. இதுக்கு இன்னொரு வார்த்தையும் ஆக்சுவலா இருக்கு. ஹமேஷாங்கிற வார்த்தை. இந்த கிளிப்பிங்ல அந்த ஹீரோயின் பேசினது கபி. அதனால நம்ம அதையே எடுத்துக்கிறோம். ஹமேஷாங்கிறதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் கரோ அப்படின்னா பண்ணு அல்லது செய் அப்படிங்கிறது அர்த்தம்.
அப்ப செய்யாதங்கிறது எப்படி சொல்லணும்? மத் கரோன்னு சொல்லணும். கரோனா பண்ணு, பண்ணாதன்னு சொல்லணும்னா மத் கரோ, மத் கரோ. ஈஸியா இருக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். செய்ன்னு சொல்ற இடங்கள்லாம் கரோ, செய்யாதன்னு சொல்ற இடங்கள்ல மத் கரோ. இப்போ நம்ம தனித்தனியா படிச்ச 3 வார்த்தைகள ஒண்ணாக்கிருவோம். கபி மத் கரோ. கபி மத் கரோ அப்படின்னா நெவர் டூ திஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருபோதும் செய்யாத. எப்போதும் செய்யாதங்கிறத விட ஒருபோதும் செய்யாதங்கிறது தான் இதுக்கு கரெக்டான அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வேலைய நீ எப்பவுமே செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. கபி மத் கரோ அப்படின்னா ஒரு பொழுதும், எப்போதுமே செய்யாத அப்படிங்கிறது அர்த்தம். இந்த குட்டி சென்டென்ஸ்ல இருந்தே நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரோனா பண்ணு, மத் கொரோனா பண்ணாத, கபி அப்படின்னா எப்பொழுதும். 3 தனித்தனி வார்த்தையாச்சு, எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு தனிப்பட்ட வாக்கியமும் ஆச்சு. இதே ஃபார்மேட்ல இப்ப வேற சென்டென்சஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உங்களால செய்ய முடியும். ஒருபோதும் செய்யாதன்னு சொன்னோம் கபி மத் கரோ. ஒருபோதும் போகாத, நெவர் கோ. இந்த அந்த இடத்துக்கு நீ திரும்பவும் போகவே கூடாது. மறுபடியும் ஒரு பொழுதும் போகாத அப்படின்னு சொல்லணும்னா உங்களால சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. சின்னதா ஒரு டைம் குடுக்குறேன். எப்போதுமே போகாத அப்படின்னு சொல்லணும். என்ன வார்த்தைய மாத்தணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க யோசிச்சதும் இந்த வாக்கியமும் கரெக்டான்னு செக் பண்ணுங்க. கபி மத் ஜாவோ, கபி மத் ஜாவோ. இல்ல நீங்க கபி மத் சலோ யோசிச்சிருந்தீங்கன்னா கூட அதுவும் கரெக்ட் தான். ஒருபோதும் போகாத, கபி மத் ஜாவோ இல்ல கபி மத் சலோ அப்படிங்கிறது அர்த்தம். பொதுவா சொல்லக்கூடியது எப்பவுமே அழுகாத. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒருபோதும் அழுகாதன்னு சொல்றோம். அதுக்கு கபி மத் ரோவோ, கபி மத் ரோவோ. ரோ அப்படின்னா அழுவது, ரோவோ அப்படின்னா அழு, மத் ரோவோன்னா அழுகாத, கபி மத் ரோவோன்னா எப்பவுமே அழுகாத. இதே மாதிரி கபி மத் சோச்சோ, கபி மத் சோச்சோன்னா எப்பவுமே யோசிக்காத அப்படிங்கறது அர்த்தம். அதாவது ஒருபோதும் யோசிக்காத. இந்த மாதிரி ஒரு செயல் செய்யணும்னு ஒருபோதும் யோசிச்சிராத அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் இந்த கபி மத் சோச்சோ. கபி மத் சோச்சோ. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. ஒரு வேளை உங்களுக்கு சொல்லி பார்க்கறதுக்கு நிறைய டைம் தேவைப்படுதுன்னா, ஒரு பாஸ் பண்ணிட்டு சொல்லி பார்த்துட்டு அடுத்து கன்டின்யூ பண்ணுங்க. இதே மாதிரி கபி மத் புலாவோ. கபி மத் புலாவோ அப்படின்னா ஒருபோதும் அழைக்காதே, ஒருபோதும் அழைக்காதே. கபி மத் புலாவோ. அவனை எப்பவுமே கூப்பிடாத, அவன் ஏதாவது சண்டை போடுவான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா கபி மத் புலாவோ. இன்னொரு முறை இந்த கபி மத் வச்சதை நம்ம பார்த்திடலாம். கபி மத் கரோ, கபி மத் ஜாவோ, கபி மத் ரோவோ, கபி மத் சோச்சோ, கபி மத் புலாவோ. இதே மாதிரி ஒருபோதும் அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 3 சென்டென்ஸ் எழுதுங்க. அத உங்களால ஹிந்தி ஆக்க முடியுதான்னு பாருங்க. கட்டாயமா ஆக்க முடியும். ஒருவேளை ஆக்க முடியல, அதுக்கான வார்த்தை எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. அதுக்கான பதில நான் சொல்லலாம். இல்ல அதுக்கு ஆன்சர் தெரிஞ்ச நம்ம கமெண்ட்ஸ் பார்க்குறவங்க யாருனாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அந்த வீடியோல யூஸ் பண்ண ஒரு வார்த்தை ரோவோகே. ரோவோகேனா என்னது? வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ரோனா அழுவது அப்படின்னு நான் சொன்னேன். எந்த ஒரு செயல் கூடயும் இப்ப அழுவதுங்கிறது ஒரு செயல் தானே. அந்த செயல்கள் கூட ஓகே அப்படிங்கிற வார்த்தைய சேர்க்கிறாங்க அப்படின்னா, அது எதிர்கால சொல்லா மாறிருது. குறிப்பா ஒருத்தர்கிட்ட நேரடியா நம்ம பேசுவோம் இல்லையா? அவன், இவன் அப்படின்னு 3வது மனுஷங்கள பத்தி பேசாம, நீன்னு சொல்லி பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல இந்த ஓகேவ சேர்ப்பாங்க. இப்ப அழுவது அப்படிங்கிற செயலுக்கு ரோங்கிற பேரு வந்துருச்சு. நீ அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல பேசும்போது ஓகே சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ரோகே உடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அழுவாய். எதிர்காலத்துல அழுவாய் அப்படின்னு சொல்லணும்னா ரோகேன்னு சொல்லணும். நீக்கான வார்த்தை நம்ம நிறைய முறை படிச்சாச்சு. தும். தும் ரோகே அப்படின்னா நீ அழுவாய்ன்னு அர்த்தம். ரோக்கு பதிலா வேற ஒரு செயல் இங்க போடலாம். ரோ அப்படின்னா அழுவதுன்னு சொன்னேன். அடுத்து சாப்பிடுவது அப்படிங்கிற செயலை இந்த இடத்துல போடலாம். அதே மாதிரி ஓகேவ சேர்க்கலாம். சாப்பிடுவதுக்கான ஹிந்தி வார்த்தை கா, அப்புறம் ஓகேவ சேர்த்துக்கிட்டேன். என்ன வார்த்தையாயிருச்சு? காவோகே, காவோகே. இதோடைய அர்த்தம் சாப்பிடுவாய். தும் காவோகே அப்படின்னா நீ சாப்பிடுவ, நீ சாப்பிடுவ. இதே மாதிரி இன்னொரு வேர்ப் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது இன்னொரு செயல் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். கா உடைய அர்த்தம் வந்து சாப்பிடுவது. அதே மாதிரி சொல்லுவதுன்றதுக்கான வார்த்தை போல்.
போல் பிளஸ் ஓகே சேத்தா போலோகே. போலோகே இதோடைய அர்த்தம் சொல்லுவாய். நீ சொல்லுவ அப்படின்னு சொல்ற இடத்துல போலோகே அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்காலத்துல நீ ஒரு செயல் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த செயல் கூட ஓகேவை சேர்த்துக்கங்க. சிம்பிளா முடிஞ்சிடும். அழுவாய்ன்னு சொல்லும்போது ரோகே. அப்ப அழுக மாட்ட, நீ அழுக மாட்டேன்னு சொல்லும்போது நஹி ரோகே. மத்து போடாதீங்க. இந்த இடத்துல மத்து ஏன் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, மத்து வந்து நீ அழுகாதன்னு சொல்லும்போது தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு செயல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான் மத்து யூஸ் பண்ணுவோம். நீ அழுக மாட்ட, நீ வரமாட்ட, நீ போமாட்டன்னு சொல்ற இடங்கள்லலாம் அது யாரையும் நம்ம தடுக்கல. இந்த செயல் செய்யாத அப்படின்னு தடுக்கல. அப்ப மத்து யூஸ் பண்ணக்கூடாது. நஹிய தான் யூஸ் பண்ணணும். நஹி ரோகே. நஹி ரோகே அப்படின்னா நீ அழுக மாட்ட அப்படின்னு அர்த்தம். காவோகேனா படிச்சோம். சாப்பிடுவேன்னு அர்த்தம். நீ சாப்பிடுவ. நீ பழங்கள் சாப்பிடுவ. நீ நாளைக்கு இந்த இடத்துக்கு போனா பீட்சா சாப்பிடுவ. இந்த மாதிரி நம்ம சாப்பிடுவ அப்படின்னு சொன்னா காவோகே. அப்ப சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நஹி காவோகே. நஹி காவோகே. நஹி காவோகே. போலோகேன்னு சொன்னா சொல்லுவாய். நீ சொல்லுவ அப்படின்னு அர்த்தம். இதுவே நீ சொல்ல மாட்டேன்னா தும் நஹி போலோகே. நஹி போலோகே. கரோகே அப்படின்னா செய்வ. செய்வாய். நீ இந்த விஷயம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது கரோகே. அப்ப செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது நஹி கரோகே. நஹி கரோகே. இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற ஏதாவது வேர்ப், வேற ஏதாவது செயல்கள், இப்ப சாப்பிடுவது, சொல்லுவது, செய்வதுன்னு நான் 3 எக்ஸாம்பிள் கொடுத்தேன், 4 எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இதே மாதிரி வேற ஏதாவது செயல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்ப ஜா அப்படிங்கிற வார்த்தைக்கு போவதுன்னு அர்த்தம் தெரியும். அப்ப ஜாவோகே அப்படின்னு சொல்லி பாருங்க. அதோடைய அர்த்தம் என்ன வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இத நாம எங்க யூஸ் பண்ண போறோம், நம்ம யார்கிட்ட யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து எழுதி வைங்க. இப்போ ஒருவேளை ஒரு அம்மா யோசிக்கிறாங்க அப்படின்னா, வீட்ல பசங்க கிட்ட சொல்லுவாங்க. "நீ நாளைக்கு இந்த சப்ஜெக்ட் படிப்ப. நீ நாளைக்கு இந்த எக்ஸாம் எழுதுவ. நீ நாளைக்கு இந்த எக்ஸாம் எழுத மாட்ட." இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஹீரோயின் சொன்ன முழு வாக்கியத்த பார்க்கலாம். உங்களுக்கு கட்டாயமா எல்லா அர்த்தமும் புரியும். "வாதா கரோ முஜ்ஸே." சத்தியம் பண்ணு என்னிடம். "தும்." நீ. "கபி நஹி ரோகே." ரோகேன்னா அழுவாய். நஹி ரோகேன்னா அழுக மாட்டாய். கபீனா ஒருபோதும். கபி நஹி ரோகே ஒருபோதும் அழுக மாட்டாய். எப்பவுமே அழுக மாட்டேன்னு. அப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நம்ம எத்தனை விதமான வார்த்தைகள், எத்தனை விதமான வாக்கியங்கள் நம்ம கத்துக்க முடியுது பாத்தீங்களா? சொல்லப்போனா இதே மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸ் கூட உங்களால மேக் பண்ண முடியும். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. என்னிடம் சத்தியம் செய், நீ ஒருபோதும் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் எடுத்து வார்த்தைகளை மட்டும் மாத்திக்கிட்டா நீங்க நினைக்கிற இந்த தமிழ் சென்டென்ஸை உங்களால சொல்லிட முடியும். தமிழ்ல பார்க்கும்போது பாரு இவ்ளோ பெரிய சென்டென்ஸா இருக்கே, நம்ம எப்படி சொல்ல போறோம்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அழகா சொல்லிடுவீங்க. சத்தியம் பண்ணி என்கிட்டன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். வாதா கரோ முஜ்சே. நீ. தும். எப்பவுமே. கபி. இந்த வேலைய. ஏ காம். செய்ய மாட்ட. நஹி கரோகே. அவ்வளவுதான். நம்ம சென்டென்ஸ் மைண்ட்ல நினைச்ச தமிழ் வாக்கியம் இப்ப ஹிந்தில மாறிடுச்சு. வாதா கரோ முஜ்சே, தும் கபி ஏ காம் நஹி கரோகே. ஹிந்தி எழுத்துக்கள் மாத்த மறந்துட்டேன். இங்கிலீஷ் எழுத்துக்கள்ல கரெக்டான வார்த்தை இருக்கு. கரெக்டான வாக்கியம் இருக்கு. அது பாருங்க. வாதா கரோ முஜ்சே, தும் கபி ஏ காம் நஹி கரோகே. ஸோ இப்படிதாங்க படிக்கணும். நம்ம ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ்ல நெறைய விதமான வாக்கியங்கள் நான் குடுத்திருக்கேன். அது ஒண்ணொண்ணுக்குமான தமிழ் அர்த்தமும் நான் சொல்லி சொல்லி தான் சொல்லுவேன். அப்போ அது மூலமா நம்ம எப்படியெல்லாம் நம்மள டெவலப் பண்ணிக்கிறதுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. எப்படி நீங்க படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இது மூலமா நீங்க வார்த்தைகள், வாக்கியங்களும் கத்துட்டு இருந்திருப்பீங்க. எப்படி படிக்கணுங்கிறதையும் கத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு 5 கேள்விகள். ரொம்ப சிம்பிளான 5 கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர் மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கும். டே 2 வீடியோக்கு அடுத்து நம்ம போ முடியும். செய் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவோம்? செய் இல்லன்னா பண்ணு அப்படின்னு சொன்னா ஹிந்தில என்ன சொல்லணும்? 2வது என்னிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன படிச்சோம்? என்னிடம். 3வது எப்பொழுதும் இல்லனா ஒருபோதும் என்ன படிச்சோம்? 4வது செய்யாதே. ஒரு வேலைய செய்யாதன்னு சொல்லும்போது என்ன ஹிந்தி வார்த்தை யூஸ் பண்ணணும்னு படிச்சோம். 5வது நீ செய்வாய். எதிர்காலத்துல
ஒருத்தர்கிட்ட நேரடியா போய் நீ இந்த வேலைய செய்வ அப்படின்னு சொல்லணும்னா என்ன பிடிச்சோம். ஹிந்தில என்ன வார்த்தை வரும் அப்படின்னு யோசிச்சு இத நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. திரும்ப போய் பார்க்காம சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க முழு மனசா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நான் கேட்ட இந்த கேள்விகள கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மட்டும் தனியா படிக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனல், நம்ம இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சேர்ந்து உங்க கூட கத்துப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.